அஸ்ஸலாமு அலைக்கும் எர்வான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க வீடியோஸ் எல்லாமே போட்டு. ஓகே, உங்களுக்காக ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோத்திக்கிறன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் நம்மக்கிட்ட வந்திருந்தது. அதிலிருந்து ஒவ்வொரு மாடலில் இருந்தும் ஒவ்வொரு சாரியை வந்து இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காகவே பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் கிளியராக பார்க்கணுன்றதுக்காக நீட்டாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரீ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு மாடலுங்க. இது பேர் ஏதோ சொன்னாங்க, அம்மா சாரி அருகம்புல்ல ஏதோ ஒன்று சொன்னாங்க பேர். அங்கிட்டு அதாவது எங்கள் லோக்கலில் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு செல் பண்ணுறாங்க. பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாடல் மட்டும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதிலேருந்து நான் 100 சாரீ கூட நான் எடுக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. எல்லா கலருமே அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இருங்க, உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு வியூ நான் காட்டுறேன். கொஞ்சம் இருங்க, இதை பிரிச்சிடலாம். இப்போது சாரியை ஃபுல்லாக பார்க்கலாம்ல. நீங்கள் பாருங்கள் சாரி எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக பார்த்து எடுக்கலாம். ஒத்த கையில் எடுக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் வியூ. ஆனால் வந்து பார்டரில் என்ன வருதுன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் உங்களுக்கு இது சூப்பராக தெரியும். கலர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மோத்திக்கிறன் இருக்குது, மீனாட்சி எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோத்திக்கிறன் மாடல் தான். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ரைஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ப்ரைஸ் அதே தான். ஒரு 10 சாரீஸ் எடுக்கிறீங்கன்னா 295 தான், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது ப்ரைஸ் கம்மியாகும். அது எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னா, ஒரு 40 சாரீ எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் 280, அதுக்கு மேலேயும் போகிறீங்க அப்படின்னா 275க்கே இந்த சாரீ நான் உங்களுக்கு தருவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரேட்டு கம்மியாக தான் நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரேட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அருமையான ப்ரைஸில் உங்களுக்கு நான் தர்றேன். இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல மாடல். சாரிக்கெலாம் குறைய சொல்ல முடியாதுங்க, கிளாத் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக யாஸ் ஃபேப்ரிக்கை விட இதை தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா வந்து யாஸில் கூட அது நல்லா தாங்க இருக்கும், அதில் குறைய சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து இது வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாத் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வெறும் 20 ரூபாய்க்கு என்ன ஒரு மாற்றம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஏதோ ஒரு பேபி அழுகுது. ஓகே, வீட்டுக்குள்ளே பண்ணுறோம், சொந்த பந்தங்கள் பக்கத்து வீடுகள் எல்லாமே இருக்க தானே செய்வாங்க. ஓகே, இப்போ பார்த்தது எல்லாமே நியூ மாடல் பார்த்துட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது ஆஃபரில் வந்தது. ஓகேங்களா? இதுவும் சேம் ரேட்டு தான். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் மீனாட்சி முதல் கொண்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு 20 சாரீ 30 சாரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம் மாடல். ஒரு நிமிஷம் இருங்க, இது நான் நேராக வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இது சூர்யா, இது வந்து மோத்திக்கிறன். இது மோத்திக்கிறனில் தான் வந்துருந்தது. ஸ்டிக்கர் மட்டும் மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே நிறைய போட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறத இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு கம்பெனியில் சண்டை போடுற அளவுக்கு போட்டி இருக்குது. அதனால் வந்து ஸ்டிக்கரை வந்து மாற்றி ஓன் லேபிள் போட்டிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கா? இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. எல்லாமே நியூ மாடல் தான். கிளாத்லாம் வந்து தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு மீனாட்சியில் இந்த மாதிரி கிளாத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் மீனாட்சி தான், மச் டிஃப்ரெண்ட். மீனாட்சி வந்து கிளாத்தில் காம்ப்ரமைஸே கிடையாது, ஆனால் மச் டிஃப்ரெண்ட். இதுவும் வந்து நியூ மாடல் தான். மோத்திக்கிறனில் மாடல் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நியூ பண்டல் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இதில் கலர் இருக்குது. வெறும் லேபிளுக்காக மட்டும் நம்ம எதுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்ட்டு தான் நான் ஆர்டர் போடலாம். ஆல்ரெடி இருந்ததே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சூர்யா. மோத்திக்கிறன் இதுலேயே நமக்கு பண்டல் காமிச்சாங்க, பட் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு காட்டல, அடுத்த முறை பார்த்துக்கலான்னு விட்டேன். ஏன்னா இப்போவே வந்து
ஓகே, அடுத்த பண்டில் போயிடலாமா? இதே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதான் ஒரு பண்டல் அப்படின்னு. ஒரு பண்டல் அப்படிலாம் இல்லைங்க. இது இப்போது கட்டி இருந்தால் தான் உங்களுக்கு நான் கிளியராக காட்ட முடியும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு பண்டல்ன்றது இது தான். இந்த டைம் வந்த பண்டலோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? 200 சாரி வந்துருந்தது. ஸோ அதுதான் பண்டல். 140 சாரி 150 சாரி நான் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பண்டல் கணக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சும்மா கட்டி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ யாரும் வந்து இப்படி தான் பண்டல்னால் இதுதான் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா கட்டி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து 10 சாரிக்குமே 200 300 இப்படிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு சாரியோட ரேட். இப்போ ஒரு சில நேரம் 250 ரூபா கலெக்ஷன்ஸ் வரும். அதை நம்ம சொல்லுவோம் 10 சாரி எடுக்கும்போது 250 ரூபா ரேட்டில் வரும் அப்படின்னு. அதாவது அதுக்காக 10 சாரியும் கிடையாது, ஒரு சாரியோட ரேட் அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் 295 10 சாரி எடுக்கிறீங்கன்னா 295 சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு சாரியோட ரேட்டு. ஸோ இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்னது 10 சாரியுமே வந்து 295 தானா, எனக்கு 100 சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நான் கன்வே பண்ணுற விதம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் தான் மாற்றிக்கணும். ஸோ எப்போதுமே வந்து 10 சாரி எடுக்கிறீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து விஜயலக்ஷ்மியில் டோக்கியோ பியூட்டின்னு வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு பண்டலே எடுத்திருக்கோம். இது கேட்டிருக்காங்க, என்ன மாடலே அனுப்ப மாட்டேன்றாங்க இவங்கள வச்சுக்கிட்டு. மாடல் அனுப்பிட்டாங்கன்னு வைங்களேன், இதில் வந்து ஒரு பண்டலே எடுத்துடலாம். என்ன பண்ணுறதுன்னா அனுப்பவே மாட்டேன்றாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு பண்டல் எடுப்போங்க. ரொம்ப நாள் ஆச்சு அது, உண்மையிலே அது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. டோக்கியோ பியூட்டி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இது ஜப்பான் பியூட்டின்னு போட்டால் ஜப்பான் பியூட்டி, டோக்கியோ பியூட்டின்னு போட்டால் டோக்கியோ பியூட்டி, ரெண்டும் ஒரே கிளாத்து தான். பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு நம்மளை போய் குழப்புறாங்க. அதெல்லாம் மோத்திக்கிறேன். ப்ளூ கலர்லாம் ஜெட்டு இதில் போயிட்டுருக்குங்க. இதுவும் மோத்திக்கிறேன் தான். இதில் வந்து நிறைய கலர் வரும். கேட்டிருந்தோம், கிடைக்கல. நல்லாயிருக்கும் ஆனால் கலர்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்த முறை கண்டிப்பாக எடுப்போம். ஓகேங்களா? நிச்சயமாக எடுத்துரும். எல்லாம் பாருங்கள், மீனாட்சி. இதுவும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஃபோட்டோவாக போடும்போது பார்க்கலாம் எத்தனை கலர் இருக்குன்றத. உங்களுக்கு இதில் எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கேன்.